தர்மபாலசிங்கம் தயாபரன் என்ற இயற்பெயரை கொண்ட கடற்கரும்புலி கேப்டன் மொரிஸ் யாழ்ப்பாணம் காரைநகரை பிறப்பிடமாக கொண்டவன். 1991ஆம் ஆண்டு தமிழீழ விடுதலை போராட்டத்தில் இணைந்து ஆரம்ப இராணுவ பயிற்சிகளை அப்துல்லா 3 பயிற்சி பாசறையில் பெற்றுக்கொண்டான். தனது போராட்ட வாழ்வின் ஆரம்ப காலங்களை களமுனை வாழ்வாகவே அர்ப்பணித்திருந்தான். நிர்வாக வேலைகளிலும் மொரிஸ் சிறப்பாக செயற்பட்டவன். கன்னி வெடியில் தனது வலது காலை இழந்திருந்த போதும் எந்த விதத்திலும் தனது விடுதலைக்கான செயல்வேகத்தை மொரிஸ் குறைத்ததில்லை. 1994ஆம் ஆண்டு மொரிஸ் கடற்புலிகள் அணியோடு தன்னையும் இணைத்துக் கொண்டு தனது தாயக கடமையை கடலோடு சம்பந்தப்படுத்தினான். கடற்கரும்புலிகள் அணியில் காத்திருப்போடு பூத்திருந்த இந்த உயிர்ப்பு 1998 பிப்ரவரி 22ஆம் நாளன்று பருத்தித்துறை கடற்பரப்பில் ஸ்ரீலங்கா கடற்படையின் பவதா கடற்கலம் மீதான கரும்புலி தாக்குதலின் போது உயிர் வீசி கடல் மடியில் காவியமானது.